ஏறக்குறைய நம்மில் எல்லாருக்கும் பணக்காரராக மாற வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டும் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்கிறார்கள். ஏன்னா பணம் சம்பாதித்தால் மட்டும் பத்தாது, உங்கள் பணத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பணத்தை சேமிப்பது என்பது ஒரு நாளைக்கு எப்படி 2 முறை பல் துலக்குவது உங்கள் பற்களை ஸ்ட்ராங்காக்க உதவுகிறதோ, அதே போல தான் தினமும் சேமிக்கும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையை ஸ்ட்ராங்காக்க உதவும். சேமிப்பு மற்றும் சிக்கனம் ஒருத்தரை பணக்காரராக மாற்றுகிறது. நீங்கள் சேமிக்கும் பணத்தினை தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது. பணத்தை சேமித்து பணக்காரராக ஆவது எப்படி என்ற கேள்வி எல்லாருடைய மனசிலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அடுத்து வர 10 சேமிப்பு பழக்கங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்களும் பணத்தை சேமித்து மிகப்பெரிய பணக்காரராக மாறலாம். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, சிக்கனத்தை பழக்குங்கள். பணத்தை பெருக்கும் பழக்கங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. உங்கள் சம்பளத்தில் ஒரு தொகையை கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க வேண்டும். எளிமையாக வாழ்வது உங்கள் வாழ்க்கையையும் உங்களை ஒரு மனிதராகவும் உயர்த்தி கொள்ள மிகவும் உதவும். நம்பர் 2, திடமான சேமிப்பு உத்தி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நம்ம பணக்காரராக ஆகிறதுல நம்மளோட சேவிங்ஸுக்கு பெரிய பங்கு இருக்குதுன்னே சொல்லலாம். எல்லோரும் எப்போ பார்த்தாலும் பணத்தை சேமித்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே நம்மளை பணக்காரராக ஆக்கிடும்னு சில பேர் யோசிப்பாங்க. நமக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஃபினான்சியலாக நமக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியாக சமாளிக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தப்போ இதையெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்போம். அது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் சேவிங்ஸை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம். ஆனால் இனிமேல் நம்ம அதை யோசிக்க வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கோம். நம்ம எவ்வளவு இன்கம் வாங்கினாலும் அதில் 50 to 20% இன்கம்மை நம்மளுடைய சேவிங்ஸுக்கு ஒதுக்கி வைக்கிறது நல்லது. பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஒர்க் பண்ணும்போது வர ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அவசர தேவைகளுக்கும் அந்த பணம் ரொம்பவுமே உதவியாக இருக்கும். நம்மளுடைய சேவிங்ஸ் நம்மளுடைய வெல்த்தி லைஃப்பை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, முதலீடு செய்ய தொடங்குங்கள். சிக்கனமாக இருப்பது பணத்தை சேமிப்பதற்கான வழிதான். சேமித்த பணத்திலிருந்து சம்பாதிப்பது தான் புத்திசாலித்தனம். முதலீடு செய்ய பல வகைகளும் வாய்ப்புகளும் உள்ளன. பங்குகள் முதலீடு, கடன் முதலீடு, தங்கம், வெள்ளி, சொத்துக்கள் போன்ற நல்ல முதலீட்டு வாய்ப்பை தேடுங்கள் மற்றும் உங்கள் சேமிப்பு பணத்தை வைத்து சம்பாதிக்க தொடங்குங்கள். நம்பர் 4, பட்ஜெட்டிங். நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், அதில் எவ்வளவு பணம் எதுக்கு செலவாகுதுன்னு நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை. நமக்கு ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம லைஃபுக்கு நல்லா இருக்கும். பணக்காரர்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுறதால தான் அவங்க பணத்தை சேமித்து வைக்க முடியுது. நம்ம கையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை லிமிட் இல்லாமல் செலவு பண்ணலான்னு சொன்னால் என்ன செய்வோம்? நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி அந்த பணத்தை சீக்கிரமாகவே தீர்த்துடுவோம். ஆனால் நம்ம செலவு பண்ணின விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே நமக்கு தேவையானு யோசித்து பார்த்தா அது எதுவுமே தேவையில்லாத விஷயமாக தான் இருக்கும். அதனால எப்பவுமே பட்ஜெட் போட்டு உங்கள் பணத்தை தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை வீணாக்காதீங்க. சேவிங்ஸுக்கு கொஞ்சம் பணம் ஒதுக்குங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு எடுங்க. நம்பர் 4, புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். அறிவே ஆற்றல் என கூறுவார்கள். நீங்கள் உங்கள் செல்வத்தை பெருக்க விரும்பினால் அதை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையில் நிதி தொடர்பான சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும். பங்குச்சந்தை மற்றும் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும் தொழில் முறைகளை குறித்து அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படி தெரிந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு பணத்தை எதில் முதலீடு செய்யலாம் என்பது குறித்து ஐடியா இருக்கும். பிற்காலத்தில் நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம் என முடிவு செய்தால் அதற்கு இந்த பணம் சேமிப்பு ரொம்ப உதவும். நம்பர் 5, அவசர நிதி. அவசர கால வைப்பு நிதியை உருவாக்கி அதை உங்கள் செலவுக்காக வைத்து கொள்வது புத்திசாலித்தனம். வழக்கமான முதலீட்டை தவிர எதிர்பாராத சூழ்நிலைகளில் உங்களுக்கு உதவக்கூடிய அவசரகால நிதியை உருவாக்க உங்கள் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்குங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் சேமிக்கும் பணம் தேவையான நேரத்தில் அது உங்களுக்கு உதவும். நம்பர் 6, பல வழிகளில் பணவரவு. பணக்காரர்கள் ஆவதற்கு ஒரு வழியில் மட்டும் வருமானம் வந்தால் போதாது. நீங்கள் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய கூடுதல் வேலைகளை செய்ய முயற்சிக்கவும். உதாரணத்திற்கு, ஒருவர் தனது வழக்கமான வேலைக்கு சென்றாலும் அதை தவிர ஃப்ரீலான்ஸ் செய்ய முயற்சிக்கவும். உங்கள் வேலை ஒரு புறம் இருந்தாலும்
உங்களுக்கென்று தனி கனவு என ஒன்று இருக்கும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு IT ஊழியராக இருந்தால், உங்களுக்கு சமையல் கலையில் ஆர்வம் இருந்தால், சமயம் கிடைக்கும் நேரங்களில் அதற்கான வேலைகளில் இறங்கவும். ஒரு நாள் உங்கள் பழக்கம் ஒரு பெரும் சுய தொழிலாக மாறலாம். இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் உங்கள் பழக்கங்களை வைத்து பணம் சம்பாதிக்கலாம். அதற்கென்று தவறான செயல்களில் ஈடுபடுவது சட்டத்திற்கு எதிரான செயலாக மாறிவிடும். நம்பர் 7, தேவைகளில் மட்டும் கவனம். புத்திசாலியான பணக்காரர்கள் கையில் காசு இருக்கிறது என்பதற்காக ஆசைப்படும் பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி குவிப்பதில்லை. தங்களுக்கு அந்த பொருள் பயன்படுமா, அத்தியாவசியமா என்பதை யோசித்து தான் வாங்குவார்கள். தங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குவதன் மூலம் பணத்தை பெருமளவு மிச்சப்படுத்துகிறார்கள். பல பெரும் பணக்காரர்கள் தங்கள் வசதியை ஆடம்பரமாக வெளிப்படுத்துவதில்லை. அவர்கள் சாதாரண வீடுகளில் வாழ்கிறார்கள், அல்லது பணம் இருக்கிறது என்பதற்காக வேறு வீடுகளுக்கு மாறாமல் பல ஆண்டுகளாக ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள். சாதாரணமான கார்களை ஓட்டுகிறார்கள். இன்னும் சிலர் டிரைவர் கூட வைத்து கொள்ளாமல் தாங்களே கார்களை ஓட்டுகிறார்கள். EMI கட்டும் சக்தி இல்லாவிட்டால் கடனில் வீடு வாங்க வேண்டாம். கடனாகவோ அல்லது வாடகையாகவோ 40% மேல் செலவழிப்பது புத்திசாலித்தனம் இல்லை. நம்பர் 8, நேரத்தின் விதி, அதாவது ரூல் ஆஃப் டைம். நம்ம டைமை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம லைஃப்பை கிரேட்டாக மேக் பண்ணுறோமோ இல்லை பிரேக் பண்ணுறோமோ அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய ஃபினான்சியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுல நம்ம டைம் ரொம்பவுமே முக்கியமானது. நிறைய பேருக்கு நேரத்தோட மதிப்பும் அருமையும் தெரியலை. அவங்களுடைய டைமை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு வேஸ்ட் பண்ணி அவங்க லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய டைமை நம்ம சரியாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம லைஃபுக்கு நாம தான் பாஸ். நீங்கள் பணக்காரராக ஆகணும்னு நினச்சா உங்கள் டைமை யூஸ் பண்ணுறதுல நீங்கள் மாஸ்டராக மாறுங்க. ஒரு சிலர் நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்கள பணக்காரராக ஆக்காது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் முக்கியம். பணக்காரர்கள் இதை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிறதால தான் எப்போவுமே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டைலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்க நீங்கள் கற்றுக்கணும். ரூல் ஆஃப் டைம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செகண்டையும் பயனுள்ளதாக உங்களுடைய வெற்றிக்கானதாக பயன்படுத்திக்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுனா வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதையெல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். நம்பர் 9, உங்கள் பணத்தை உங்களுக்காக கடினமாக உழைக்க செய்யுங்கள். நீங்கள் கடுமையாக வேலை செய்யணும், அப்போ தான் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு உங்கள் கிட்ட சொன்னால் நீங்கள் உடனே கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணியே பழகிட்டோம். அதனால தான் இது நமக்கு புதுசாக இல்லாமல் கஷ்டமாகவும் இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம பணத்தை நம்மளுக்காக கடுமையாக வேலை செய்ய வைக்கணும். அப்படின்னா அது எப்படி முடியுங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நம்ம பணத்தை சேமித்து மட்டும் வைக்காமல் ஏதோ ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். அதாவது நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம சின்னதாக முதலீடு பண்ணுற பணம் 15 வருஷம் கழிச்சு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கான செகண்ட் இன்கம் அண்டு பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதில் எல்லாம் நம்ம பணத்துக்காக வேலை செய்யாமல் நம்ம பணம் நமக்காக வேலை செய்யும். அது நம்மளை ஈஸியாக பணக்காரனாக ஆக்கிடும். இப்போ நாம் பார்த்த 10 பழக்கங்களை கடைபிடித்தால் வாழ்க்கையில் நம்ம சீக்கிரமாக முன்னேறி போக முடியும் அண்ட் சீக்கிரமாக பணத்தை சேமிக்க முடியும். ஓகே, நீங்கள் மாதம் எவ்வளோ சேமிக்கிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. மணி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.